வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு டே 6. ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சு அந்த காசு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் என்னோட சேலஞ்சு. ஸோ இன்னைக்கு 6ஆம் தேதி. ஸோ 6வது நாள். ஸோ இதில் வந்துட்டு அரௌண்டு இன்னைக்கு 966 ருபீஸ் அர்னிங்ஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிருக்கு ஸ்க்ரீனில் போட்டுரு பாருங்க. ஸோ இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் நேற்று 4ஆம் தேதி அரௌண்டு 7,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு 1ஆம் தேதி ஓகே. இதுக்கு பின்னாடி வந்துட்டு 3,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்னும் நான் எக்ஸ்ட்ராவாக காசு போட்டிருக்கேன். ஸோ அது எப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தது எக்ஸ்ட்ராவாக அர்ன் பண்ணி போடணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது காசு இது ரெண்டுமே சேர்த்து தான் போடுவேன். ஓகேயா? ஸோ இது அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும்ன்ட்டு உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு வாரமாக லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு மேலே. நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தெரியுது. ஸோ ஓவராலாக பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. இனிமேல் சின்ன சவலை. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தா ஸ்மால் கேப்பு பரவாயில்லைங்க. அரௌண்டு 11% கிட்ட மார்க்கெட்டு மேலே கொண்டு வந்து ஸ்மால் கேப்பில் ஏதோ ஸ்மால் கேப் பார்த்தா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் பாருங்கள் எல்லாமே ரெட்டாக இருக்கும்போது இது மட்டும் கிரீனில் போகுது. ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஆச்சரியம் நிறைய இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா கடல் எவ்வளோ தெரிஞ்சுக்கினாலும் அது பத்தாது. ஸோ நீங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் காசு போட்டால் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும்? நான் செபி ரிஜிஸ்டர் இல்லை. ஆனால் என் காசு போடுற அந்த காசு எப்படி சேஞ்சஸ் ஆகுது, என்ன ஆகுதுன்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். மார்க்கெட்டில் காசு போட்டால் என்ன ஆகும், எப்படி வருமா வராதாண்டி தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். ஸோ நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பார்க்கணும் நினைச்சா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். தேவையாக இருக்க நண்பருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா காசு விஷயம்ல நிறைய பேருக்கு தெரிய வரட்டும். அவங்களும் நம்மள மாதிரி தானே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய். மீண்டும் சந்திப்போம்.